ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கி நமக்கு ஆரோக்கியமான வாழ்வை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் காசிலிக்கீரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். இந்த காசிலிக்கீரையை பொறுத்தவரையிலும் பொதுவாக களை செடியாக தான் நம்ம நிறைய இடங்களில் இதை பார்க்குறோம். வயல்வெளிகளில், வாய்க்கால் ஓரங்களில், குப்பை மேடுகளில், இடுகாடுகளில், சுடுகாடுகளில் அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் இது. ரொம்ப அழகான ஊதா நிறமான பூக்களையும் அல்லது வெண்மை கலந்த ஊதா நிறமான பூக்களையும் கொண்டிருக்கக்கூடிய மிக அழகாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த காசிலிக்கீரை. இந்த காசிலிக்கீரையை பொறுத்தவரையிலும் ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிகச்சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்லலாம். சமீபத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி, பொதுவாக நம்ம உடலில் ஏ வைரஸ், பி, சி, டி, ஈன்னு சொல்லக்கூடிய 5 வகையான வைரஸ்னால் ஈரல் செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ் ஏற்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த காசிலிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் ஏ சம்பந்தப்பட்ட ஹெப்படைட்டிஸ் ஏன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வைரஸ் ஆகும். ஹெப்படைட்டிஸ் சி சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் அதை குணமாக்க உதவுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகத்தில் காசிலிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மூலக்கூறை கொண்டு ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் ஹெப்படைட்டிஸ் சின்னு சொல்லக்கூடிய 2 வகையான ஈரல் நோய்களை முழுமையாக தீர்த்திருக்கிறார்கள். பாரம்பரிய மருத்துவத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, காசிலிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு 10 மில்லி அளவுக்கு காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு ஒரு 48 நாட்கள் அல்லது 90 நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுப்போம். அந்த மாதிரி காசிலிக்கீரையை சாப்பிடும்போது மிக வேகமாக அந்த சாறை சாப்பிடும்போது ஈரல் செயல் குறைபாடு நோயும் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஈரல் செயல் குறைபாடு நோய் மட்டுமல்லாமல் ஈரல் செயல் குறைபாடு ஸ்ட்ரக்சரலாக அதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், அதிகமான கொழுப்பு ஃபேட்டி டீஜென்ரேஷன் சொல்லுவோம், இது சம்பந்தப்பட்ட மாற்றங்களும் மறைந்து போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். காசிலிக்கீரைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் எடையை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தென்றால் மிகையாகாது. ஸோ காசிலிக்கீரையை ஒரு 100 மில்லி தண்ணீருக்கு 20 கிராம் இந்த கீரையுடைய சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 50 மில்லியாக இதை குறைக்க வேண்டும். வடிகட்டிய பிறகு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி இந்த ஒரு கஷாயத்தை நாம் சாப்பிட ஆரம்பித்தாலே மிக வேகமாக அப்படின்னா ஒரு மாத காலத்திலேயே குறைந்தது 2-3 கிலோ வரை உடல் எடை குறைவதை பார்க்கலாம். ஆனால் இந்த உடல் எடை குறைவதனால் நம்ம உடம்பில் எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் இருப்பதையும் நாம் பார்க்க முடியும். பொதுவாக இன்றைக்கு உடல் எடை குறைப்புக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே உடலில் கீட்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருட்களுடைய அளவை அதிகப்படுத்தி அதனால் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அல்லது ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை நமக்கு கொண்டு வரக்கூடும். ஆனால் காசிலிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை நாம் சாப்பிடும்போது சீரான முறையில் வயிறு பகுதி குறைகின்ற அளவுக்கு பிட்டப்பகுதி குறைகின்ற அளவுக்கு தொடைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய உடல் எடை சீரான முறையில் குறைவதை பார்க்கலாம். நிறைய உடல் குறைப்பு, எடை குறைப்பு சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகின்ற முதலாவது பக்க விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு விகிதம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி குறைஞ்சிடும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வயிறு ஃப்ளாட் ஆகும், ஆனால் பிட்டப்பகுதி பெரிதான மாதிரி இருக்கும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வயிறு பகுதி குறையும், ஆனால் தொடைப்பகுதி மிக அதிகமாக ஆனது போல் இருக்கும். சில பெண்களுக்கு உடலுடைய இடுப்புடைய மேற்பகுதி பெரிதாகிவிடும், சிலருக்கு இடுப்புடைய கீழ்ப்பகுதி பெரிதாகிவிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய உடல் குறைப்பு சிகிச்சைகள் இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் மிக சுலபமாக 200 மில்லி தண்ணீருக்கு 20 கிராம் சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து
அதை வந்து 100 மில்லியாக குறைத்து காலை ஒருவேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒருவேளை உணவுக்கு முன்பும் தொடர்ந்து சாப்பிடும்போது உடல் எடை வேகமாக குறைவதோடு மட்டுமல்லாமல் உடலுடைய அமைப்புன்னு சொல்லக்கூடிய ஷேப் அதுவும் சீரான முறையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். காசலிக்கீரைக்கு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உண்டு. பொதுவாக இன்றைக்கு நிறைய இளம் பொறியாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு வந்து மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இல்லாத ஒரு சூழல் இருப்பது, ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கிறது. இது இருக்கும்போது என்ன ஆகும், பதட்டமாவாங்க. 7 மணிக்கு வர வேண்டிய ஒரு பேருந்து வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆனால் அதற்கு ஒரு பதட்டம். 10 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவு ஒரு 5 நிமிடம் தாமதமானால் அதற்கு ஒரு பதட்டம். இந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் தினசரி எல்லா விஷயத்திலையும் மிக கடுமையான பதட்டமான ஒரு சூழல் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த பதட்டமான சூழல் ஏற்படும் போது அது உடலில் வயிற்று பகுதிகளில் கடுமையான நோயை உண்டாக்குகிறது. ஆன்டி டிப்ரெசன்ட்னு சொல்லக்கூடிய நிறைய மருந்துகளை இன்றைக்கு இந்த பதட்டமான சூழ்நிலையை குறைப்பதற்காக கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பதட்டமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த செடிக்கு சக்தி உண்டு. இந்த செடியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு இந்த காசலிக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை சிறிதளவு வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி சாப்பிட்டாலே மிக வேகமாக இது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்களை வெளியேற்றி மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இம்பேலன்ஸ், செரட்டனின் அல்லது டோபமின் சொல்லக்கூடிய 2 வேதிப்பொருட்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு சீரற்ற தன்மையை மாற்றி தேவையற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல் நிறைய மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் இந்த காசலிக்கீரை ஒரு மிகச்சிறந்த மருந்து. எனவே நேயர்களே, காசலிக்கீரையை பொறுத்தவரையிலும் உடல் எடை குறைப்பிற்கும் மனம் சம்பந்தப்பட்ட நோய்க்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.